ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த ரேடியேட்டர் கிளீனர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேடியேட்டர் கிளீனர் எதுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வண்டி ரேடியேட்டரில் உள்ள டஸ்ட்டெல்லாம் அடைச்சிருக்கும். அதை எடுக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டுன்னு. ஃபஸ்ட் நம்ம கேப் கழட்டிக்கணும். கழட்டிட்டு என்ன பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா, கீழே ட்ரை நெட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம ரேடியேட்டரில் உள்ள வாட்டர் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம், வெளில எடுத்துடலாம். பார்த்தீங்க எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். அப்புறம் தான் எடுத்து விட்டேன். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், கூலண்ட் வாட்ரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கேப்பை போட்டு தண்ணியை ஃபுல் பண்ணிடணும். ஃபுல் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் இருக்கும் ஆசிட் மாதிரி. இந்த ரேடியேட்டர் ப்ளஸ் நம்ம ரேடியேட்டரு கேப்பில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர் எடுத்துக்கிட்டு ஏர் எடுத்து விட்டுருவோம் நல்லா. பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர் ப்ளஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறையா இடத்துல பிளாக் ஆகிருக்கும். அதாவது நம்ம வாட்ரு மிக்ஸ் பண்ணுறதுனால உள்ளே ஒரு ரெஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ரேடியேட்டர் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி குறைவாக இருக்கும், அதனால தண்ணி வேறு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரு 30 நிமிஷம் வண்டியை ரன் பண்ணோம். ரன் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டோம். ட்ரைன் பண்ணிவிட்டு பாருங்கள், அதாவது இதுதான் அதில் நம்ம பழைய வாட்ரு எடுத்துருக்கோம் பாருங்கள். ப்ளஸ் பண்ணிவிட்டு அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டஸ்ட்டு இருந்துச்சு. இதான் அந்த டஸ்ட்டு வாட்ரு. அந்த கூலண்ட் பாருங்கள் என்ன கலரில் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக நம்ம ப்ளஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அடியில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எல்லாமே நம்ம ரேடியேட்டரில் இருந்தது தான் இது டஸ்ட்டு பூரா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலே அந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான்.